சாந்தா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா. காரணம் கேட்டதுக்கு உங்க பேரை அவ சொன்னா. நான் என்ன அவ சாகிறதுக்காக விஷத்தையோ ஸ்லீப்பிங் டேப்லெட்டையோ வாயில திணிச்சேனா? அப்படி செஞ்சிருந்தா அது தற்கொலைக்கான காரணம் இல்ல, கொலை முயற்சிக்கான காரணம். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டீங்க, காதலிக்கிறோன்னு சொல்லி ஊர் சுத்தி இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சோஷியல் மீடியால கூட நீங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப திடீர்னு. அதுக்கு காரணம் உங்க பொண்ணோட ஆட்டிடியூட். அவ நேர்மை கம்பெனி மேல இருந்திருந்தா இந்நேரம் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அது அவ வளர்ந்த விதம் அந்த மாதிரி. இது நான் வளர்ந்த விதம். ஆனா இதனால பாதிக்கப்படுறது என் பொண்ணோட வாழ்க்கை. அது நான் உங்க பொண்ணை தொட போகும்போது அவ இதை யோசிச்சிருக்கணும். அப்படின்னா உனக்கு உன்னோட லிமிட்ஸை தாண்டக்கூடாதுங்கிற காமன் சென்ஸ் இருந்திருக்கணும். நாம்பல. இங்க பாருப்பா, உனக்கு அவ மேல கோபம் கம்பெனியால தானே, பர்சனல் லைஃப்ல ப்ராப்ளம் இல்ல. நடந்ததை மறந்துட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்ல. நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்றது இம்பாசிபிள். இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடும். இதுல உன் பேரும் கெட்டு போயிடும். யோசிச்சு பாரு. என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா நான் ஆம்பல.